அடடா, என்கிட்ட வா. என்கிட்ட வந்துடு. போச்சுடா. அடைச்ச சாப்பிடும்போது தானே எனக்கு இப்படி எல்லாம் இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஓஹோ, எனக்கு தெரியுது. நீ நல்லா தின்னு தின்னு குண்டாயிட்டன்னு மட்டும் தெரியுது. வந்து சிரிக்காத. இவ்வளோ டைட்டா எப்படி உள்ள போய் மாட்டின? ரொம்ப வெயிட் போட்ட போல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இதெல்லாம் என்னோட மசில்ஸ். நீ மசிலாம்ல மூடு. குண்டு பையன், ஐயோ பாவம். இவ்வளோ குண்டா இருந்தா உன்னால ஓடவே முடியாது. இந்த வழியா வாங்க. நில்லுங்க, ஒழுங்கா இங்க வந்துருங்க. ஐயோ பாவம், மறுபடியும் மாட்டிக்கிட்டான். உங்களை என்ன பண்ற பாருங்க. நான் வெயிட்ட குறைப்பேன். நீங்க அப்ப எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். வெயிட்டை குறைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்ல. அத சாதாரணமா மட்டும் நினைச்சிடாத. என்னதான் நீ குறைச்சி எடை போடக்கூடாது. ஓ அப்படியா? பாத்திரலாமே. போய் வெயிட் மிஷினை கொண்டு வா. சரி, நீ மட்டும் நார்மல் வெயிட்டுக்கு வந்துட்டா என் கிரீடத்தை உனக்கு கொடுத்துட்டு காலம் பூரா உனக்கு அடிமையாவே நான் இருக்கிறேன். ஆனா நீ தோத்துட்டன்னா நீ தான் எனக்கு வேலைக்காரன். என்ன இந்த டீலுக்கு ஓகே தானே குண்டு பையா? சரி, நான் ஒத்துக்கிறேன். அப்ப எனக்கும் டீல் ஓகே. இது கொஞ்சம் கூட நல்லதுக்கல்ல. எதனால நான் இவ்வளவு குண்டான? குண்டு பையா, பாலத்தெல்லாம் ஒழுங்கா கழுவுனியா? டேய் தம்பி, எனக்கு எப்படியாவது உதவி செய்யடா ப்ளீஸ். சரியா போச்சு போ. உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும்? ஆமா பிரியர், அவன் சொல்றது சரிதான். ஆமா ஆமா, எக்ஸசைஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அவன் சொல்றது சரிதான். உனக்கு நிஜமாவே கேக்குது? வேலைக்காரனாகணுமா? இல்ல, முடியாது. இந்த டீல்ல நான் ஜெயிச்சே தீருவேன். 1 2 3 1 2 3. இது எவ்வளவு நேரம் தான் பண்ணுவானோ? 1 2 1 2 1 2 1 2. பப்ளு, இந்த பேக்குக்குள்ள மட்டும்தான் இருக்கு. டேய் அண்ணா, நீ மனசு மாறிடாத, அப்புறம் கீக்கியோட வேலைக்காரன் ஆயிடுவேன். ஆனா எனக்கு நிஜமாவே ரொம்ப பசிக்குதே. ஆனா பிரேயர், நீ மட்டும் தோத்துட்டனா நிரந்தரமா டிக்கி வேலைக்காரன் ஆயிடுவே. உன்னால முடியும். எந்திரி, எழுந்துரு. நான் வேலைக்காரனாகி வேலையே செஞ்சுக்கிறேன். ப்ரோயர், என்னால முடியல. இங்க வா. எனக்கு ஒரு நல்ல ஐடியா. உனக்கு அது வேணுமா? ஆமா, எனக்கு அது வேணும். போய் எடுத்துக்கோ. என்கிட்ட கொடு. இது பிடிச்சுக்கோ. உன்னால முடியும். ஆமா ஆமா, ஏ ஏ ஏ, வா வா வா. டேய் தம்பி, ஒழுங்கா எல்லாம் என்கிட்ட கொடுத்துடா. போடாதடா, நில்லு. முடிச்சா நீயே வந்து இதை சாப்பிட்டுக்கோ. முடிச்சா பிடிச்சுக்கோடா அண்ணா. என்னவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன்
மட்டும் ஜெயிச்சிட்டானா கதை கந்தலாயிருமே. என்னாலாம் வேலைக்காரனா இருக்க முடியாது. நான் தான் இங்க ராஜா. கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன். அவனை ஏதாச்சும் பண்ணணுமே. இதுக்கு மேல முடியாது. ஆனா நீ இப்படி படுத்துக்க முடியாது. கொஞ்ச தூரம் தான் வா. என்னால முடியல. இல்ல என்னால முடியாது. அப்ப நீ வேலைக்காரன் ஆகணும்னு சொல்றியா? எழுந்துரு. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படியா? அப்ப அங்கேயே படுத்துட்டு. ஹேய், எனக்கு பைன் கோன் வாசனை வருதே. ஆப்பிளா? சூப்பர். ஏய், இங்க வா. நீயும் வா. நீயும் வா. எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. எவ்வளோ பிள்ளை இதுக்கு பார்த்ததே இல்லையே. எல்லாமே சுவையா இருக்கும் போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு குண்டு பையா. சரி, ரிலாக்ஸ் டைம். ஏய், இவ்ளோ கஷ்டப்பட்டு இப்ப சொதப்பற? ஏய் இரு. வலிக்குது. கூட வந்துடு. என்ன விடு, நான் சாப்பிடணும். அவன கொஞ்சம் விட்டுருந்தா நான் ஜெயிச்சிருப்பேனே. இது சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. ஏய், நீ இப்ப பிரேக் எடுக்க கூடாது. இன்னும் நிறைய செய்யணும். என்ன மன்னிச்சிடு சன்னி, என்னால செய்ய முடியல. சரி, அப்போ உனக்கு வேலைக்காரன் ஆகணும்னு ஆசை. நான் ஜெயிச்சிட்டேன். வாய்ப்பே இல்ல. 1 2 1 2 1 2 1 2. நீ பண்ணும் போதெல்லாம் அவன் முகத்தை ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். மங்கி கிங். என்னமோ வீட்டுக்கு வரீங்கள? அப்படின்னா நான் தோத்துட்டேனா? அந்த வெயிட் மிஷின் தான் ஏதோ பிரச்சனையில இருக்கு. அவன் ஒண்ணு பார்க்க குண்டா தெரியலையே. ஒரு நாளைக்கு ஒரு திராட்சை தான் சாப்பிட்டோம். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இங்க பாரு பிரேயர், நாம ஏன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது? என்ன மறுபடியும் நான் இதெல்லாம் பண்றதுக்கு இப்பவே அவனுக்கு வேலைக்காரனா போயிடுவேன். என்னால இதுக்கு மேல முடியாது. என்னது இது? நானும் குண்டாயிட்டேனா? இங்க பாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா இதை வச்சு அவன் ஏமாத்திருக்கான். சரியா சொன்ன. ஏ மங்கி, இன்னைக்கு நீ காலிடா. என்னங்க வா சாப்பிடுங்க. ஏய் சிக்கி, ஏய் சிக்கி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை ஏமாத்துவ? ஒழுங்காடி கீழே வா. அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. போயிடலாம். ஐயோ, என்னால முடியலையே. என்னால இதுக்கு மேல ஏறவே முடியலடா. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, எப்படி பார்த்தாலும் நீ எனக்கு நன்றி சொல்லணும். நான் பெட்டு வச்சதுனால தானே நீ வெயிட்டா குறைச்ச. உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். அப்படியா? அப்படி பண்ணதை நான் உனக்கு வேண்டாம், என்ன விட்டுட. இல்ல இல்ல.
மஷ்ரூம் எடுக்க ஹெல்ப் பண்றீங்களே. பரவாயில்ல, எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. என் தம்பி எடுக்கிறதெல்லாம் அவனே சாப்பிட்டுடுறான். என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. எனக்கு என் வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது. எப்பவுமே என் பின்னாடி ஒரு ஹண்டர் சுத்திக்கிட்டே இருப்பான். எப்ப என்ன ஆகும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறதே பொழப்பு. அவனை பத்தியா நீ கவலைப்படுற? அந்த டம்ளர் வாய லாகர்விக்க பத்தி தானே பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தாலே அவன் பயந்து ஓடுவான் தெரியுமா? ஓ அப்படியா? அப்படின்னா நான் அதை பார்த்தே ஆகணுமே. எப்ப அவனை அடிப்பேன்னு இருக்கு. அப்படின்னா அவனுக்கு பயம் இல்ல? கண்டிப்பா இல்ல. லாகர்விக்கு எனக்கெல்லாம் குழந்தை மாதிரி. என்னோட ஆம்ச காட்டாலே போதும், அவன் பயந்து ஓடி போயிடுவான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டேய் தம்பி, சன்னியை ஏன் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க? இவன் தான் எப்பவும் அவன்கிட்ட முதல்ல அடி வாங்குவான். நான் தானடா உன்னை காப்பாத்துவேன். என்ன? அப்ப நீ தான் நிஜமான ஹீரோவா? ஆமா, நான் தான். எப்பவுமே நல்ல பிளான்ஸ் எல்லாம் போட்டு நான் தான் அவனை காப்பாத்துவேன். இவன் எப்பவுமே எல்லாத்துலயும் சொதப்புவான். சரியா சொன்ன. டேய் அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் அவகிட்ட சரியா மாட்டிக்கிட்டியே. அப்ப நான் என்னோட குன்ஃபு ஃபைட் எல்லாம் வச்சு உன்னை காப்பாத்தினேனே, நீ அதை மறந்துட்டியா? என்ன? அது நாம நேத்து நைட்டு பார்த்த குங்ஃபு மூவில வந்த சீனாச்சே. இல்ல, அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. இல்லவே இல்ல. சரி, இந்த பிரச்சனைக்கு வழி என்னன்னு நாம இன்னைக்கு பாத்துடலாம். மோதி பாத்துடலாம். சரியா? நான் ரெடி, நீ ரெடியா? இருங்க. அது சரி, இந்த பிரச்சனை முடியும்னு எனக்கு தோணல. ஒரு நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுக்கணும். வாவ், இது நல்லா இருக்கே. சூப்பர் பிளான். இதை இழுக்கிறது உண்மையிலே கஷ்டமான விஷயம் தான். இப்ப எப்படி இதை அந்த மலை மேல ஏத்த முடியும்? ஐடியா, இப்படியே உருட்டிக்கிட்டே போயிடலாம். அடே பிராயர், எவ்வளவு திமிரடா உனக்கு? என்னையே கிண்டல் பண்ணிட்டு ஓடுறியாடா நீ? என்னடா பயந்து ஓடுறியாடா நீ? அந்த குண்டு ஷர்ட் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. அவன் இந்த பக்கம் தானடா ஓடி வந்தான். ஓ, இந்த ஹண்டருக்கே வேட்டு வைக்கிறீங்களா கிறுக்கு பய பிள்ளைகளா? என்ன மாதிரி ஒரு அறிவாளியே நீ ஏமாத்தலான்னு பாக்குறியாடா தடியா? சரிடா, இப்ப வாடுறா. அவங்க நின்னுகிட்டு வீணா பஞ்சு டயலாக் பேசுறதுக்கு பதிலா சுத்தி நடந்து போயிருந்தாலே நான் தப்பிச்சிருப்பனே. ஏ குண்டு கரடி, இன்னைக்கு நான் உன்னை சுடாம விட மாட்டேன். கண்ணு தெரியலையா? நான் இங்கதான் இருக்கேன். ஏ தடியா, ஒழுங்கா என்கிட்ட வந்து வர முடியாது. ஏன் நகர மாட்டேங்கிற? சீக்கிரம் போ. ஏ பிராயரு, நீ தப்பிக்க வழியே இல்லடா. வாய்ப்பே இல்ல. அது பிராயர் தான். நான் உடனே கிளம்பி ஆகணும். என்ன ஒழுங்கா வெளியே விடு. என்ன விட போறியா இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ கூட்டுக்குள்ள போடுவ? ஏ ஹண்டர் விக், ஒழுங்கா இப்பவே என்ன கூட்டுல இருந்து வெளியே விடு. என்ன வெளியே விடு. இப்படியே வேகமாக ஏற்றா, நல்லா விசிறி விடுறா நீ. ஏடா டென்ஷன் ஆகுற நீ? சூப்பரா, நல்லா காத்து வந்துச்சுடா. சரிடா, நான் போய் சாப்பிட போட்டா.
சரிடா தடியா, நான் சாப்பிட்டு நல்லா தூங்குறேன். அப்பதான் என்னால நாளைக்கு நல்லா வேலையை பார்க்க முடியும். இப்படியே கதறி கதறி சாவுடா. ஒழுங்கா என்ன வெளியே விட்டுரு. டேய் ஹண்டர்வேக், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்கா வெளியில வா. டேய் பிராமல், வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. முதல்ல என்னை இங்க இருந்து காப்பாத்துறா. என்னடா அண்ணா, என்ன சொல்லிட்டு நீ வந்து நல்லா மாட்டிக்கிட்ட? சிரிக்கிறத நிறுத்திட்டு ஒழுங்கா என்ன வெளியே எடுறா. அவனை ஒரு வழி பண்ணணும். அவ்வளவு சீக்கிரம் முடியாது. நான் விக்கு ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ஏன்னா நீ இங்க இருந்தா தானே உன் தம்பி வின்னர் ஆக முடியும். நீ எவ்வளவு மோசமானவனா? இப்ப இதெல்லாம் விளையாடுறதுக்கு நேரம் இல்லடா. ஒழுங்கா என்ன வெளியே விடுறா. 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கலடா. எனக்கு அவனை பார்த்தெல்லாம் பயமே இல்லையே. நான் ஒருத்தனே அவனுக்கு போதும். என்னடா சொல்லிக்கிட்டு இருந்த நீ? குண்டு தீந்து போச்சா? ரொம்ப நல்லதுடா. எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. உன்னை பிடிச்சே தருவேன். திருடுறா இப்படிதான்டா. ஓட கூட முடியாதுடா. பாத்தியா போச்சு. அடே கரடி, உன் கதை இன்னைக்கு முடிஞ்சுதுடா. பிரமாதம்டா. அந்த விக்கு போட்டுதல்னு டைலாக்லாம் விட்ட. இப்ப என்னாச்சு? 2 பேரும் சேர்ந்து இங்க மாட்டிக்கிட்டோம். உனக்கு அறிவே இல்லடா. ஆமா, சரி சரி. அண்ணா, நீ சொல்றத நான் கேட்டிருக்கணும். அடச்சே. எனக்கு ஒரு விஷயம் சொல்ற தம்பி. நீ என்ன பிளான் பண்ணி அவளை பிடிக்க நினைச்ச? நான் எந்த பிளானுமே போடல. சும்மா தான் போனேன். அந்த ஓட்டைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா என்னை காப்பாத்தாங்க நீ இல்லையே. என் தப்பு எனக்கு புரியுது. நீ தான் எப்போதுமே என்னை காப்பாத்துவ. அதனாலதான் இந்த வாட்டி நான் லாகர் விக்கி கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு எல்லாமே ரொம்ப லேட்டா தான்டா புரியுது. உணர்னதெல்லாம் போதும்டா தம்பி. 2 பேரும் மூளையை யூஸ் பண்ணணும். லாகர் விக்கி எப்பவுமே சாவியை வெந்தா வச்சிருக்கோம். அது அவகிட்ட இருந்து வாங்க வழி இல்ல. அப்புறம் எப்படி நம்ம இங்க இருந்து வெளியே போறது? நாம எல்லாம் ஒன்னா இருந்தா நமக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும்டா. நீ என் கூட இருக்கியா? தம்பி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இவன் பேசினாலே காது கொடுத்து கேட்க முடியாது. இதுல அழகான செய்யறானே. அடே, இவனுக்கு என்னடா ஆச்சு பிராம்புலு? கொஞ்ச நேரம் நீ வாய மூடுறியா? அந்த தடியை நல்லா தூங்கிட்டு தான்டா இருக்கான். இது கண்டிப்பா இவனுக்கு பிராணனா இருக்கணும். தடியா, உன்னதாண்டா இருந்துடுறா. உன்னை எழுப்புறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லடா. ஒழுங்கா எழுந்திரிச்சு நின்றுடா. முதல்ல எது ஓடிடுவோம்டா. எங்கடா ஓடுற? தம்பி, இவன்கிட்ட சாவியை தேடுறான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னை இப்படி தொட்டு விட்டாங்களே. 2 பேரும் என்ன அவுத்து விட்டாச்சு போறானே. சன்னி, ஏய் சன்னி. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? சன்னி, வரியா நம்ம போய் விளையாடலாம். ஆனா திடீர்னு அந்த ஹண்டர் வந்துட்டான்னா? அத பத்தி கவலைப்படாத. அவனோட கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவனை பார்த்து நீ பயப்படவே வேண்டாம். நிஜமாவா? எஸ், சூப்பர். ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் இந்த காட்டோட ஹீரோ. சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. மறுபடியும் இந்த காட்டை விக்கிட்ட இருந்து காப்பாத்திட்டோம். ஓ
இன்னைக்கா? அதுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலாம் வா. தம்பி இந்த பிடிச்சுக்கோ. இதையும் பிடி. கேட்ச் கேட்ச். இதையும் பிடி. அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள்ஸ். ஆமா அப்படிதான். கேட்ச் பிடி. இன்னும் கொஞ்சம் மேல. சீக்கிரம்டா. வேலையை காட்டுறீங்களா? பிக்னிக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் நமக்கு கிடைச்சிடுச்சு. சரி இப்ப வா நாம போய் சாப்பிடலாம். சாப்பிடலாமா? டேய் தம்பி இது லஞ்ச் டைம்டா. எனக்கு தூக்கம் வருது. தூங்குறேன். இவன் தூங்குறானே. தூங்கியே டைம் ஓட்டிடுவான் போல இருக்கு. சரி அப்ப இது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடணும். முதல்ல இதை சாப்பிடலாம். யாரையும் காணுமே. என்னடா இது? நான் இதை கடிக்கவே இல்லையே. யாரது? பாதி காலி ஆயிடுச்சு. ஏய் ஒழுங்கா வெளியில வா. யாரது? உன்னை பிடிச்சிட்ட. வெளியில வா. யாருமே இல்லையே. வலிக்குதே. என்னோட ஜூஸை யாரு குடிச்சது? இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லையே. இங்க வா தம்பி. என்னது திருடனா? நீ அண்ணா வாடா நம்ம அந்த திருடனை பிடிக்கலாம். தம்பி நம்ம கவனத்தை சிதற விடாம இருக்கணும். புரிஞ்சுது. அந்த திருட்டு பசங்க மாட்டினாங்கன்னா அவங்க முகத்திலே 2 குத்துதான். அண்ணா திருடன் போயிருப்போம். நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கு. சாப்பாடெல்லாம் காணோம். இது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அந்த திருட்டு பசங்க மட்டும் என் கையில மாட்டினாங்க. அப்புறம் அவ்வளவுதான். நான் திருடனை பிடிச்சிட்டேன். வாடாண்ணா. இல்ல தம்பி நான் உனக்கு உதவி செய்யறேன். யாரா இருந்தாலும் சரி ஒழுங்கா வெளியில வந்துடு. இப்படிதான் ஒரு ராஜா கிட்ட மரியாதை எல்லாம் பேசுவீங்களா? யாருங்க இருக்கிறது? இது உன்னோடதா? இந்த வேலையை பண்ணது நீதானா? நம்ம திருடனை புடிச்சிட்டோம். என்னது புடிச்சியா? கெட்ட கரடிங்க. ஒரு காட்டோட ராஜாவை அவ்வளவு சீக்கிரத்துல புடிச்சலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டீங்களா? காட்டோட ராஜாவா? நீயா? ராஜா ஒழுங்கா மரியாதை கூட. அவன் ராஜா இல்ல. அந்த சாப்பாடெல்லாம் எங்களோடது. இந்த குப்பையா? சரி வச்சுக்கோ.
சவுண்ட குறை. உங்க 2 பேரை வேணா நான் மன்னிச்சு விட்டுறேன். ஒரு ராஜாவா நான் என் கடமையை செய்யறேன். நீங்க 2 பேரும் எனக்கு பாடி கார்ட்ஸா இருந்து பாதுகாப்பு கொடுங்க. முதல்ல அதுக்கான ட்ரைனிங்கை நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். புரியுதா? முட்டாள் கரடிகளுக்கு கூட எங்க ராஜா வேலை போட்டு கொடுக்க தயாரா இருக்காரு. எங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? நீ ஒரு திருடு. இப்ப எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. ஏய், அறிவு கட்ட கரடியே, நான் திருடினதா சொன்னதெல்லாம் நீங்க எனக்கு கட்டின டாக்ஸ். ஆமா, எல்லா மக்களும் வரி கட்டணும். உங்களுக்கு தெரியாதா? நீ என்ன சொன்ன? என்னோட பாடி கார்ட்ஸா? அவரோட அடிமைகளா? அவர் மேல ரொம்பவே பாசமா இருக்கணும். அவர் என்ன திருட்டு வேலை பண்ணாம அவருக்கு பதில் நீங்க தான் போய் எல்லா இடத்துலயும் அடி வாங்கணும். நீங்க என்ன பைத்தியமா? ஒழுங்கா கீழே வந்துடு, இல்லன்னா முட்டாள் கரடிகளா உங்களை அந்த கேக்க ராஜா சாப்பிடணுமா? எடுத்து கொடுங்க, காதுல விழுவல. நடக்காது தம்பி, சீக்கிரம் கேக்கை எடுத்துட்டு வா. அத தொட்டுங்க பார்க்கலாம். நாம தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எனக்கு சொந்தமானதை யாராலையும் எடுக்க முடியாது. என் சீக்ரெட் வெப்பனை இப்ப யூஸ் பண்ண போறேன். அண்ணா இந்த மாதிரி அறிவுகட்ட பாடி கார்ட்ஸ் எனக்கு வேணாம். நானே என்ன பாத்துக்குவேன். நீதான் முட்டாள் குரங்கு. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். பாரு, உன் கிங்க காப்பாத்த. ஓகே, என்னை தாண்டி தான் நீங்க கிங்க கிட்ட போகணும். இன்னும் வேகமா ஓடணும். உன்னை நான் பிடிக்க போறேன். பிடிச்சிட்டேன். நீ எல்லாம் ஒரு ராஜா. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்ற. ஐடியா. தம்பி, நான் கேக் எடுத்துட்டேன். நீ இன்னும் வளரணும் தம்பி. ராஜா தான் எப்பவும் ஜெயிப்பான். இந்த முடிஞ்சா பொடிச்சுக்கோ. ரொம்ப நன்றி ராஜா. எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜா கிட்டே திருடுவேன். வெளியே சொல்லி பாச, அவரை கீழே விட்டுற. இப்பவே விட்டுடுற. ஏன் கவலைப்படுற? இது கொடுமை. ராஜாவுக்கு ஏற்பட்ட கொடுமை. குரங்கு ராஜா, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்ற வந்துட்டேன். ஓடிச்சிட்டேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் ராஜா. கேக் கிடைச்சிடுச்சு. அப்படியா? சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டா விட்டுருவானா? அது மோசமான குரங்கு. நம்ம கேக் கலக்கிட்ட. இந்தாங்க பாஸ் கேக்க. இவனுங்க மோசமான திருடனுங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. அத நீ தொடாத. நான் நறுமணம். வேண்டாம், அத தொடாத. ஒழுங்கா நின்னுடு. என் கூட வந்துரு. நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன். அவன் எங்க போனது? கொடுத்துடு. உங்களால முடிஞ்சா வந்து பிடிச்சுக்கோங்க. சீக்கிரமா வாடா, இல்லைன்னா உங்ககிட்ட நம்ம மாட்டிக்குவோம். அண்ணா ஓடிட்டாங்க. நீங்க மாட்டீங்கடா. கேக்கு என்ன விட்டு போயிடாத. அந்த கேக் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா சாப்பிட முடியாம போயிடுச்சு. ஐயோ பாவம். இதெல்லாம் உங்களாலதான். அது அது
என்னோட பாடி கார்ட்ஸ்ங்கறனால நீங்க நான் பண்றதெல்லாம் ஏத்துக்கணும். ஒரு நிமிஷம் இரு பப்ளு. நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அண்ணா நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா? சரிடா தம்பி, நீ இங்கே இரு. நான் போய் சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன். சரியா? ஏய் பப்ளு, சாப்பாடு கொஞ்சம் பாரு. ஆமா, ஆப்பிள் தான். நாம இத ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். நீ போய் விறகு எடுத்துட்டு பாப்போம். ஓகே ஓகே, பத்திரமா போயிட்டு வா. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். ஆப்பிள ரோஸ்ட் பண்ண போறோம். ஆப்பிள ரோஸ்ட் பண்ண போறேன். இதே பொசிஷன்ல ரோஸ்ட் அடியா சாப்பிட வேண்டியதுதான். சரி, அங்க என்ன இருக்கு? வெட்ட வேண்டியதுதான். இன்னைக்கு வேட்டதான். சூப்பர். செல்லாவுக்கு ஒன்னு சாப்பிட்டுடா. வாளைய பாப்போம். இதுக்கு எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதா. ரோஸ்டட். நான் வந்துட்டேன். அண்ணா, ஆப்பிள் எங்க? இங்க பாரு. இது எங்க போச்சு? எப்பதானே நான் இங்க வச்சுட்டு போனேன். எனக்கு அது எங்கன்னு நிஜமாவே தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு பசிக்குது. சரி விடு, நாம வேற ஏதாச்சும் சாப்பிடலாம். ஹேய் பப்ளு, அங்க பாரு. ஆப்பிள் வருமா? ஓட, நம்ம முதல்ல போலாம். ஓட போலாம். சூப்பர். என்னை விட்டு நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். தம்பி, நான் முதல்ல போறேன். நீ இங்கே இரு. நான் தான் போவேன். நான் போறேன். இரு, நான் முதல்ல போறேன். சரி, முதல்ல யாரு மேல ஏறாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்பிள். அதையும் போத்துறலாம். போயிட்டு வரேன். பப்ளு, எழுந்து. இது நம்ம சண்டை போடுற நேரம் இல்ல. ஆமா, சரியா சொன்ன. நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். நான் மேல போய் ஆப்பிள்ஸ பறிச்சு போடுறேன். நீ எதை கேட்ச் பண்ணி. இல்ல 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 இல்ல, வேற ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீ இங்கே இரு. நான் மேல போறேன். இல்ல இல்ல, நான் தான் போவேன். உன்னை நம்ப முடியாது. நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவ. நீ என்ன சாப்பிட்டுருவ? நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்டா. என்ன சொன்ன? அண்ணா, எங்கடா போயிட்டு இருக்கு? அண்ணா, நீ இங்கே இரு. நான் இப்பவே வந்துடுறேன். விட மாட்டேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். எனக்கு தான் வேணும் அது. இவங்க ரொம்ப பிஸியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே. இப்போதைக்கு இந்த சண்டை முடிய போறது இல்ல. இதையும் நாமளே எடுத்துக்குவோம். விட மாட்டேன்டா. நீ அழகான பேச கை வைக்கிற.
பண்றீங்க நீங்க? இதுக்காக தானடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? லாகர்விக், நான் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறோம்டா. எதுக்குடா ஹண்டர்விக் ஓடுற? ஒழுங்கா திரும்ப வந்து. ஆமா, திரும்ப வந்துரு. நாளா எல்கேஜில ரன்னிங் ரேஸ் சாம்பியன்டா. அதனாலதான் அவங்களால என்னைய பிடிக்க முடியல. ஒளிஞ்சுக்கிறதுக்கும் இப்ப இடம் கிடைச்சிருச்சு. நான் இந்த ஆப்பிள இப்ப ரொம்ப நிம்மதியா சாப்பிட போறேன்டா. ஹண்டர்விக், ஒழுங்கா இங்க வந்துரு. ஆப்பிள் குடு. அட பாவிகளா, இப்பதான் இங்க வந்து நின்னா போகாத. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹண்டர்விக், ஒழுங்கா அந்த ஆப்பிள கொடுத்துரு. எங்க போனானே தெரியலையே. அவனை எங்க தேடினாலும் காணோம். ஏய், அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் இங்க இல்லையே. எங்கடா போன லாகர்விக்? நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் இங்க தாண்டா இருக்கு. உங்களுக்கு தாண்டா கண்ணு தெரியல. அந்த ஆப்பிளையும் பிடிக்க விட்டு ஓடி விட்டாங்களே. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு அந்த ஆப்பிளை மட்டும் சாப்பிட விடவே மாட்டேன்டா. லாகர்விக் எங்க போனானே தெரியல. டேய் அண்ணா, நாம ஆப்பிள் சாப்பிடலாமோ? இந்த ஆப்பிள் என்னோடது. ஆனா ஏன்? போன வாட்டி நீ குக் பண்ணும்போது நீ தானடா சாப்பிட்ட. அந்த தீஞ்சு போன ஆப்பிளையா சொல்ற? இதை என்கிட்ட கொடு. அதை என்கிட்ட கொடு. இப்போ இது என்னோடது. அடே, இப்போ நீங்க என்னடா பண்ணுவீங்க? உன்னை அப்படியே கடிச்சு. சரிடா தம்பிங்களா, நல்லதுடா. நான் அப்ப போயிட்டு வரேன்டா. என்னோட ஆப்பிள். பப்ளு, அவனை விடக்கூடாது. என்னைய பிடிக்க முடியாதுடா. ஓடாத, நில்லு. அறிவுகிட்ட காரணிகளா. ஆச்சோ, என் கண்ணு போச்சு. ஆஹா, என்னோட ஆப்பிள். ஆப்பிள். அவனை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இல்ல, நான் போறேன். ஒழுங்கா இங்க வந்துரு. எனக்கு தான். என் கைய விடு. அது ஏன் ஆப்பிள்ரா? அது என்னோட ஆப்பிள். என் கையில மாட்டிக்கிச்சு. காப்பாத்துங்க. வேணா, விட்டுருக்கடா. அதை உங்களுக்கு எடுத்து தர விட்டுருக்கடா. நல்ல வரடா, கீழே விழாம தப்பிச்ச. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்கடா. அப்படித்தான். நீங்க காடாகிற வரைக்கும் நான் இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கட்டா. அவனை அப்படியே கீழே போடு. எனக்கு அது வேணும். என்ன பண்றேன்னு பாரு. அது என்னோட ஆப்பிள். அது கூடு. அது என்னோட ஆப்பிள்.